10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Moving coil galvanometer. So lesson number 3ல ஒரு important topic அப்படின்றது இதுவும் ஒன்று. இதுக்கு முன்னாடி நம்ம tangent galvanometer அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை பற்றி பேசியிருப்போம். டேஞ்சன் கால்வனாமீட்டராக இருந்தாலும் சரி, மூவிங் காயில் கால்வனாமீட்டராக இருந்தாலும் சரி, ரெண்டு பேர்லையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிடெக்ட் த ஃப்ளோயிங் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கால்வனாமீட்டருக்கு இன்னொரு பேர் அப்படின்னு கேட்டாலே டிடெக்டிங் டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக கரண்ட் வந்து சர்க்யூட்டில் எங்கே ஃப்ளோ ஆகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் டிவைஸுக்கு பேர் தான் கால்வனாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த டேஞ்சன் கால்வனாமீட்டரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷனை கால்குலேட் பண்ணலாம். பட் இங்கே மூவிங் காயிலில் யூஸ் பண்ணும் பொழுது ஒரு கரண்ட் கேரியிங் காயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெக்டாங்குலர் காயிலில் ஃப்ளோ ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷனை கால்குலேட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங்காக டார்க் ஃபோர்ஸையும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். டார்க் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், அதே போல் ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ், மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், இது எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். இப்போ இது என்ன பிரின்சிபலில் ஃபங்க்ஷன் ஆகுது? வாட் இஸ் த பிரின்சிபல் அபவுட் தி மூவிங் காயில் கால்வனாமீட்டர் அப்படின்னா, when the current carrying coil, that means rectangular coil placed in a uniform magnetic field, it experiences a torque force அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு ரெக்டாங்குலர் கரண்ட் கேரியிங் காயிலை கொண்டு போய் நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த காயில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் சுற்றுறதுனால நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? டார்க் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டார்க் ஃபோர்ஸை வச்சு தான் நம்ம ரீஸ்டோரிங் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். சரி, இது வந்து ஒரு முழுக்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக். அப்போ எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னாலே என்ன இருக்கணும்? வாட் இஸ் அவர் எய்ம்? தட் மீன்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத சொல்லுவோம். அதே போல் அதுக்கான பிரின்சிபலை பற்றி பேசணும். கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் அப்படின்ற இந்த ரெண்டு ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனல் பார்ட்டில் மூவிங் காயில் கால்வனாமீட்டரில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். இனிஷியலி இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ ரெக்டாங்குலர் காயில் PQRS ஆஃப் இன்சுலேட்டட் தின் காப்பர் ஒயர். ஆக்சுவலாக வந்து தின் காப்பர் ஒயர் அப்படின்றது நம்ம காப்பர் ஒயரை எப்போவுமே வந்து காயிலில் லார்ஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை போட்டு சுற்றி வச்சுருப்போம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய PQRS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெக்டாங்குலர் காயில் எடுத்துக்கிட்டு ஒரு இன்சுலேஷனோட தின் காப்பர் ஒயரை போட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம்? பேக் பண்ணியிருப்போம். அப்படி பேக்கிங்கில் இருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் காயிலை எடுத்துகிட்டு போயிட்டு அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுதான் வந்து ஆக்சுவலாக ரெக்டாங்குலர் காயில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூவிங் காயில் கால்வனாமீட்டருடைய டாப்பிக்கை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெக்டாங்குலர் காயில் பிளேஸ்ட் இன் எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த இடத்துல நமக்கு டார்க் ஃபோர்ஸ் எப்படி உருவாகுதுன்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்டோடைய தொடர்ச்சி தான், அந்த கான்செப்டோடைய கண்டினியூவேஷனல் பார்ட்டு தான் இந்த மூவிங் காயில் கால்வனாமீட்டருடைய கான்செப்ட்டு. அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்னால் வேறு என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பக்கத்தில் ஒரு டயக்ராம் டினோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கக்கூடியது. அந்த எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்டில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இது ஆக்சுவலாக புக்கில் நீங்கள் வந்து பேஜ் நம்பர் 181 அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். இதனுடைய கலர்டு இமேஜ் அதில் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்ஸையும் தனித்தனியாக முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மேலே கொடுத்துருக்கிறது பேர் டார்சன் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் நம்ம ஒரு நெயில் எடுத்தோம் அப்படின்னா அந்த நெயிலுடைய டாப் எட்ஜ் எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் மாதிரி தெரியும். அதுதான் நம்ம கையில் நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம ரொட்டேட் பண்ண முடியும். அதுக்கு பேர் டார்சன் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் வச்சுருக்கிறோம். அந்த டார்சன் ஹெட்டுடைய எட்ஜ் ஆஃப் த வேல்யூ தான் இங்கே கீழே இருக்கக்கூடியது. இப்போ இது ரெண்டும் நம்ம வந்துட்டு கனெக்ட் ஆகும்போது இந்த இடத்துல நம்ம ஒரு மிரர் அப்படின்றத ஒன்று பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ மிரரோட வேலை என்ன அப்படின்னா இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய இதில் விசிபிளாக இருக்கக்கூடிய அந்த ரீடிங்ஸை நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்காக இந்த மிரர் யூஸ் பண்ணுறோம்.
அப்போ மிரரில் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு மெஷரிங் ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த ஸ்கேலை இந்த மிரர் வழியாக நம்ம பார்த்து எவ்வளோ ரீடிங் அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது முழுக்க முழுக்க ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கு. அதே போல் இங்கே பாருங்கள், யூ ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுதான் ஆக்சுவலாக வந்து ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெர்மனன்ட் மேக்னெட்டுடைய ஒன் எண்ட் ஆஃப் த மேக்னெட் தான் இது. அதே அனதர் எண்ட் ஆஃப் த மேக்னெட் இதில் வந்து ஹிடன் ஸ்டேஜில் இருக்கும். அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் த பெர்மனன்ட் மேக்னெட், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த பெர்மனன்ட் மேக்னெட்டில் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், மூவிங் காயில். ஸோ இந்த மொத்த பார்ட்டுக்கு பேர் தான் மூவிங் காயில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மூவிங் காயிலை ப்ரெசன்ஸ் ஆஃப் த பெர்மனன்ட் மேக்னெட்டில் கொண்டு போயிட்டு நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த பெர்மனன்ட் மேக்னெட்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணக்கூடிய மூவிங் காயில் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டால் இது ரொட்டேட் ஆகும். எப்படி? சப்போஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் பாசிங் ஃப்ரம் ஒன் எண்ட் டு த அனதர் எண்ட். நமக்கு நல்லாவே தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்ன்றது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த நார்த் போல் அண்ட் எண்ட்ஸ் வித் த சவுத் போல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு ட்ராவலாக இருக்கக்கூடிய அந்த பாத் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸில் தான் ஒரு மூவிங் காயிலை கொண்டு போய் வச்சுருக்கிறோம். அப்போ நாம் வச்சுருக்கக்கூடிய மூவிங் காயிலால் இந்த ரொட்டேட் ஆகும்பொழுது தான் நமக்கு ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய டார்க் ஃபோர்ஸு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த ஃபிக்ஸட் கோர் அப்படின்றது என்னென்னா, கோர்னாலே நமக்கு தெரியும் சாஃப்ட் அயன் கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த சாஃப்ட் அயன் கோரோட வேலை என்ன அப்படின்னா, இட் இஸ் ஏபிள் டு இன்க்ரீஸிங் தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம 4th லெசனில் வெரி டீப்பாக நம்ம படிப்போம். என்ன அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கரஸ்பாண்டிங்காக இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் போயிட்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த லாஜிக்கை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் படிக்கலாம். ஸோ அந்த கான்செப்டில் ஒரு மூவிங் காயில் அப்படின்னு சொல்லக்கூடியது அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில் போயிட்டு ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த காயில் ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகக்கூடிய காயிலால் நமக்கு டார்க் ஃபோர்ஸு ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த ஸ்கேலிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பக்கத்தில் அதுக்கு நேராக ஒரு லைன் போட்டு ட்ரா பண்ணியிருக்கும் போது ஒரு லென்ஸை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த லென்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து என்லார்ஜிங் வியூக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே போல் அங்கே பல்ப், ஏன்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டில் நமக்கு வந்துட்டு அதிகமான பிரைட்னஸ் இருக்காது. அந்த பிரைட்னஸ் அப்படின்ற வேல்யூவை இன்டென்சிட்டின்னு சொல்லக்கூடிய வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு எலக்ட்ரிக் பல்ப் அந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலி இதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்புக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷனல் பார்ட்ஸ். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனல் பார்ட்ஸில் முக்கியமாக நமக்கு தேவையானது என்னென்னா ஒரு ரெக்டாங்குலர் காயில். அந்த ரெக்டாங்குலர் காயில் அப்படின்றது தான் பிக்யூஆர்எஸ்ன்ற நேமை வச்சுருக்கிறோம். அந்த பிக்யூஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேமில் இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்குலர் காயிலில் லார்ஜ் நம்பர் ஆஃப் த காப்பர் ஒயர்ஸ் வூண்டட் ஆன் இட். அப்போ காப்பர் அப்படின்றது தான் ஒரு குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதனால் அந்த காப்பர் ஒயரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வைன் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்படி வைன் பண்ணும் பொழுது இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த காயிலுக்கு எட்ஜில் இந்த டார்சன் ஹெட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் நம்ம வந்து ஒரு ஒயரை யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் அப்படின்றது ஃப்ரீலி சஸ்பெண்டட் மூவிங் காயிலாக இருக்கும். அது என்ன ஃப்ரீலி சஸ்பெண்டட்? நீங்கள் எக்ஸ்டர்னலாக டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்னா, யூஸ்வலாக வந்துட்டு நம்ம சிம்பிள் பில்லம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்துருப்போம், ஒரு த்ரெட்டில் ஒரு மெட்டல் பாவை கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னா நம்ம டிஸ்டர்ப் ஆகும்போது அந்த மெட்டல் பாவ் என்ன பண்ணுது, ஃப்ரம் ஹியர் அண்ட் தேர் டு அண்ட் ஃப்ரோ மோஷனை நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே நேச்சரில் தான் இங்கே இந்த இருக்கக்கூடிய மூவிங் காயிலும் ரொட்டேட் ஆகும். அப்போ மூவிங் காயிலையும் டார்சன் ஹெட்டையும் கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த வயரு. இந்த வயருக்கு பேர் பாஸ்பர் பிரான்ஸ் வயர். ஆக்சுவலாக இந்த வயர் என்ன மெட்டீரியலால் மேட் ஆஃப் ஆகிருக்குன்னா பாஸ்பர் அண்டு பிரான்ஸ் மெட்டீரியல். ஏன் பாஸ்பர் பிரான்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பாஸ்பர் பிரான்ஸ் ஒயர் ஹேவிங் தி ஸ்மால் கப்புள் பர் யூனிட்டிஸ். இப்போ தான் இந்த கொஷனுக்கு வரும். அது என்ன ஸ்மால் கப்புள் பர் யூனிட்டிஸ்? யூஸ்வலாக நம்ம வந்துட்டு எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸால் அந்த வயர் என்ன பண்ணும் அப்படின்னா முறுக்கும். முறுக்கு அப்படின்றது என்னது, அது ஒன்றுக்கு மேலே இன்னொன்று என்னவாகும், மாறும், அதாவது ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது மோர் நம்பர் ஆஃப் த டர்ன்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு இன் எ சிங்கிள் மேனர். அந்த ஒரே ஒரு பார்க்குறதுக்கு நமக்கு அதனுடைய விசிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா சிங்கிளாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதிலேயே மோர் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் மேக் ஆகும். சப்போஸ் உங்களோட கையிலே கூட நம்ம வந்து
ஒரு த்ரெட்டை எடுத்து ஃபுல்லாக ஒரு எய்தர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே போகும்போது ஒரு பர்டிகுலர் மேக்ஸிமம் லிமிட் வரைக்கும் நம்மளால் ரொட்டேட் பண்ணும்போது முடியுது, அதுக்கு மேலே நம்மளால் முடியல. அப்போ நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா என்ன அர்த்தம்? கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது ஆன்டி கிளாக் வைஸில் திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீலி சஸ்பெண்டட் பொசிஷனாக இந்த மூவிங் காயிலை கொண்டு போயிட்டு அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம் அப்படின்னா இட் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் டார்க் ஃபோர்ஸ். அப்போ அந்த பாஸ்பர் பிரான்ஸ் ஒயரோட கேரக்டர் என்ன அப்படின்னா இட் இஸ் மேட் ஆஃப் பாஸ்பர் பிரான்ஸ் ஒயர் இஸ் ப்ரொவைடிங் ஸ்மால் கப்புள் பர் யூனிட்டிஸ்ட். அப்போ ஸ்மால் கப்புள் பர் யூனிட்டிஸ்ட்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். தென் இதனுடைய ஒர்க்கிங் பார்ட்டில் சொல்லும்போது இங்கே ஒரு ரெக்டாங்குலர் காயிலோடைய டயக்ராம் போட்டிருக்கோம். இந்த ரெக்டாங்குலர் காயிலோட டயக்ராமை பற்றி தான் இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் டார்க் ஃபோர்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் PQ அண்ட் RS அப்படின்றது லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் காயில். அதான் இங்கே எழுதியிருக்கோம் PQ ஈக்குவல் டு RS ஈக்குவல் டு L. அதே போல் QR அண்டு SP ஆர் தி பிரெத் ஆஃப் த காயில் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் QRக்கும் SPக்கும் ஈக்குவலாக B அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதில் ஏரோ மார்க் பாருங்கள், இதுதான் கரண்ட் ஃப்ளோயிங்கோட டைரக்ஷன். I இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கிவன் ரெக்டாங்குலர் காயில் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்கிறோம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது எப்படி இருக்குது இங்கே பாருங்கள், PS அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்ஷனும் B அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்ஷனும் அலைன் பேரலல். அப்போ ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் சொல்லக்கூடிய B உடைய பாத்தில் இந்த ரெக்டாங்குலர் காயிலை கொண்டு போயிட்டு நம்ம பிளேஸ் பண்ணுறோம். அதுக்கு பேரலாக பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். பேரலல் அப்படின்றது PS அண்டு QR ஆர் த பேரலல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட், PQ அண்டு RS ஆர் தி பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதாவது பிளேன் ஆஃப் த காயில், த பிளேன் ஆஃப் தி PS அண்டு QR ஆர் பேரலல், the plane of the PQ and RS are the perpendicular அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கும் பொழுது இந்த QR வழியாகவும் SP வழியாகவும் நம்ம வந்து ரெண்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் பொழுது ஸோ இந்த PSலேருந்து அப்போர்ட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், QRலேருந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ரெண்டு டைரக்ஷனில் ரெண்டு ஃபோர்ஸு ஈக்குவல் மேக்னிடியூடில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த PQRS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெக்டாங்குலர் காயில் ரொட்டேட் ஆகாது. ஏன்? ஒருத்தர் டவுன்வர்ட் டைரக்ஷனில் பிடிச்சி இழுக்கிறாங்க, இன்னொருத்தர் அப்போர்ட் டைரக்ஷனில் பிடிச்சி இழுக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே மேக்னெட்டியூட்லி சேம் பட் டைரக்ஷனலி ஆப்போசிட், பட் இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி டார்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் PQ சைடில் இருந்தும் RS சைடில் இருந்தும் நமக்கு ரெண்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் வந்து இட்ஸ் மேக்கான ஆங்கிள் தீட்டாவில் இருக்குது. ஏன்னா இது வந்து எக்ஸாக்ட்லி இந்த பாத்துக்கு பர்பண்டிகுலர். அப்போ ரெண்டு பேருக்குமே மேக்னெட்டியூட்லி சேம் பட் டைரக்ஷனலி ஆப்போசிட்னு சொல்லியிருக்கோம். பட் அலாங் த PQ அண்டு RS பாத் இட் மேக் அன் ஆங்கிள் தீட்டா வித் த ஃபோர்ஸ். அப்போ இந்த இடத்துல தீட்டான்ற ஆங்கிளில் தான் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அப்போ இந்த ரெக்டாங்குலர் காயில் இன்க்ளைன்டு பார்த்தா இருக்கிற மாதிரி எடுத்தோம்னா இதனால் நமக்கு டார்க் ஃபோர்ஸு உருவாகும். அப்போ PQ அண்டு RS வழியாக நமக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டால் தான் டார்க் ஃபோர்ஸ்ன்றது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறோம். இந்த கான்செப்டை பற்றி முன்னாடி டாப்பிக்கு நம்ம தேவையான அளவுக்கு ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா when the plane of the coil is parallel to the magnetic field இருக்கும்போது தான் டார்க் ஃபோர்ஸு மேக்ஸிமமாக இருக்கும். அதுவே பிளேன் ஆஃப் த காயில் இஸ் பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தால் டார்க் ஃபோர்ஸு ஜீரோவாக இருக்கும். இங்கே தான் நம்ம கொஸ்டின் அரைஸ் ஆகும். ரெக்டாங்குலர் காயில்னு எடுத்தாலே we have to draw the normal line to the plane of the coil. அப்போ நார்மல் இஸ் த சென்ஸ் we have to draw the perpendicular line. ஏன்னா இந்த இடத்துல தீட்டா அப்படின்னாலே தீட்டா இஸ் த ஆங்கிள் மேக்கிங் பிட்வீன் தி டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் அண்ட் த பிளேன் ஆஃப் த காயில் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த தீட்டான்றது யாரு? நார்மல் டு த பிளேன் ஆஃப் த காயில் வித் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பிளேன் ஆஃப் த காயிலுடைய நார்மலுக்கும் உருவாகக்கூடியது தான் அந்த தீட்டா. அதனால் அதுக்கு நார்மல் லைன் வரையும் பொழுது எப்போ பேரலாக இருக்கோ அப்போ மேக்ஸிமம் டார்க்கையும் எப்போ பர்பண்டிகுலராக இருக்கோ அப்போ ஜீரோன்னு சொல்லக்கூடிய மினிமம் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணோம். யூஸ்வலாக இது டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம லெசன் நம்பர் 4 EMI அண்ட் ஏசின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில்
படிக்க போகிறோம். சரி, இப்போ இந்த சிம்பிளஸ்ட் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தோம்னா அதனுடைய பிளேன் ஆஃப் த பாத் என்னன்றது நமக்கு தெரியும். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஃப்ரம் த நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுது. அப்போ நார்த் போலில் ஸ்டார்ட் பண்ணி சவுத் போலில் முடியுது. இப்போ ரெண்டுமே டுவர்ட்ஸ் டு த பாயிண்டராக கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ என்ன அப்படின்னா, இதுதான் ரெக்டாங்குலர் காயில். இந்த ரெக்டாங்குலர் காயில் சுற்றும் போது நார்த் போல்லேருந்து பாயிண்டருக்கும் ட்ராவல் ஆகுது, சவுத் போல்லேருந்தும் பாயிண்டருக்கு ட்ராவல் ஆகுது. ஸோ அப்படி ட்ராவல் ஆகக்கூடியதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன பேருனா ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது ஒவ்வொரு பொசிஷன்ல இருந்தும் நமக்கு யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்தை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். சரி, இப்போ காயில் கண்டைன்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் த டர்ன்ஸ். சப்போஸ் வி ஆர் கன்சிடரிங் ஒன்லி எ சிங்கிள் டர்ன் மீன்ஸ் வாட் வில் ஹேப்பன். இப்போ நம்ம ஒரே ஒரு காயிலுடைய டர்னை மட்டும் எடுக்கிறோம். அப்போ காயிலில் n நம்பர் ஆஃப் ஒயர்ஸ் இருக்கும். ஒரே ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட் அபவுட் த டிஃப்ளெக்டிங் டார்க். ஸோ இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இப்போ டார்க் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சிம்பிளி வி கேன் கால் ஃபோர்ஸ் இன்ட்டு ஒன் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இப்போ தான் இந்த டயக்ராமை பற்றி நம்ம பேசும்போது லென்த் வைஸில் நமக்கு எந்த ஒரு டார்க் ஃபோர்ஸும் ப்ரொடியூஸ் ஆகலைன்னு சொல்லிட்டோம். அப்போ பிரெத் வைஸில் மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ பிரெத் வைஸில் ப்ரொடியூஸ் ஆகும் பொழுது டவ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பிரெத் ஆஃப் த பிளேன் ஆஃப் த காயில். அப்போ ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்? பிஐஎல். என்ன எழுதுவோம்? பிஐஎல் அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ இந்த பிஐஎல்ன்றது எங்கேருந்து கிடச்சதுன்னா ஃபோர்ஸ் பிட்வீன் டூ லாங் பேரலல் கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ. அப்போ பேஸ் அப்படின்றது பி. நமக்கு தெரியும் லென்த் இன்ட்டு பிரெத் இஸ் நத்திங் பட் ஏரியான்னு சொல்லிடுவோம். அப்போ எல்பிக்கு பதிலாக ஏ எடுத்தோம் அப்படின்னா டவ் இஸ் ஈக்குவல் டு பிஐஏ. ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு பிஐஏ. B stands for magnetic field of induction, I stands for current flowing through the coil, A stands for area of the coil அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ நம்ம எடுத்தது சிங்கிள் டர்ன் இல்லையா? சப்போஸ் the coil contains n number of turn means n turn means we have to multiply it by n. So tau is equal to NBIA அப்படின்னு படிச்சுக்கலாம். அப்போ டவோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிரும்? NBIA. இதுதான் நமக்கு கிடைச்ச டார்க் ஃபோர்ஸ் when the moving coil rotating under the influence of magnetic field. சரி, அப்போ under the influence of magnetic field கிடைக்கிறதுக்கு பேர் தான் deflecting torque அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து if the coil twisted, காயில் எப்போ சுத்தம்? இந்த டார்சன் ஹெட் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? freely suspended by the Pasper branch wire with the moving coil. அப்போ அந்த மூவிங் காயில் வந்துட்டு பாஸ்பர் பிரான்ச் ஒயரோட ஃப்ரீலி சஸ்பெண்டடாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் அது என்னவாகும்? ஸோ முறுக்களை ஏற்படுத்தும். அந்த முறுக்களை ஏற்படுத்தும் பொழுது தான் இந்த காயில் மேபி ட்விஸ்டட் மீன்ஸ் டவ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டீட்டா. அப்போ வாட் இஸ் கே ஹியர் அப்படின்ற கொஸ்டின் இந்த இடத்துல ரைஸ் ஆகும் இல்லையா? அப்போ கே அப்படின்றது இந்த இடத்துல என்னவா மீன் பண்ணுறோம்? ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது கேவை வந்துட்டு நம்ம எதனுடைய வேல்யூக்கு ஈக்குவல் அப்படின்றத சொல்லிடலாம். அப்போ இங்கே என்ன மீனிங் அப்படின்னா, ஹியர் கே இஸ் கன்சிடர் as a constant, maybe the tau is directly proportional to the deflection present in the given coil. அப்போ tau is proportional to theta. When cancelling the proportionality constant, sorry, when cancelling the proportionality symbol, we have to use a constant. That constant is called as k. அப்போ tauவோட வேல்யூவை k தீட்டாவுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ tau is equal to k தீட்டா. ஸோ டவோட வேல்யூ k தீட்டான்னு எழுதணும் அப்படின்னா இந்த ரெண்டு டார்க் ஃபோர்ஸையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். while equating both the equations, k is nothing but restoring couple per unit twist அப்படின்னு சொல்லலாம். k is nothing but restoring couple per unit twist. So both are magnitudely same on left hand sides. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு ஈக்குவேஷனும் சேம் அப்படின்னும் போது ஈக்லிபிரியம் கண்டிஷனில் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா என்பிஐஏ இஸ் ஈக்குவல் டு கே டீட்டான்னு எழுதலாம். வாட் இஸ் ஹியர்? என்பிஐஏ இஸ் ஈக்குவல் டு கே டீட்டா. ஸோ இதுலேருந்து நமக்கு ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கால்வனாமீட்டரை மட்டும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐயோட வேல்யூ மட்டும் லெஃப்டில் வச்சுட்டு மற்றெல்லாம் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போ. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு கே டீட்டா டிவைடட் பை என்பிஏ. அப்போ ஐ மட்டும் லெஃப்டில் இருந்துடும் இல்லையா? அப்போ ஐ ஈக்குவல் டு
K divided by NBA into theta. ஸோ ஏன் இப்படி பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னா ஐயும் டீட்டாவும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். எப்போல்லாம் ஐயோட வேல்யூ ரைஸ் ஆகுதோ அப்போல்லாம் டீட்டாவோட வேல்யூ ரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் when the deflection is increases, correspondingly the current flowing through the galvanometer also increases. அப்போ இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக நம்ம ட்ரீட் பண்ணும்போது அந்த K by NBA-வை G-க்கு ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ K by NBA is nothing but G. அப்போ இந்த K by NBA-க்கு பதிலாக G அப்ளை பண்ணோம்னா I equal to G into theta-ன்னு எழுதலாம். அப்போ I equal to G into theta அப்படின்னா here G is nothing but galvanometer constant or current reduction factor of galvanometer. இதுக்கு முன்னாடி டான்ஜென்ட் கால்வனோமீட்டர் படிக்கும்போது நம்ம இதை பற்றி பேசணும். அந்த இடத்துல ஒரு ரிடக்ஷன் ஃபேக்டர்னு ஒரு நேமை யூஸ் பண்ணோம். அங்கே கே தான் யூஸ் பண்ண யூஸ்வலாக, அதனுடைய யூனிட்டை ஆம்பியர்னு அங்கே சொல்லியிருப்போம். ஏன்னா அந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் என்னவா வந்திருக்கும் அப்படின்னா I equal to K into tan thetaன்னு கிடச்சிருக்கும். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா I equal to G into thetaன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் we want the unit for G. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி பிரிப்பீங்க? I equal to G theta, then G is equal to I divided by thetaன்னு எழுதலாம். அப்போ ஐயோட யூனிட் ஆம்பியர், டீட்டாவோட யூனிட் யூஸ்வலாக டீட்டானாலே டிகிரின்னு தானே சொல்லுவோம். இங்கே மூவிங் காயில் கால்வனோமீட்டர் பொறுத்த வரைக்கும் we have to express என்ன under the influence of the torque அப்படின்னு சொல்லும்போது we have to mention in radian. அப்போ இந்த இடத்துல டிகிரின்ற நேமை ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஆக்சுவலாக டீட்டா டினாமினேட்டர் இருக்கிறதுனால ஆம்பியர் ரேடியன் இன்வர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த கால்வனோமீட்டரை நம்ம வந்துட்டு நம்மளோட டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். பிகாஸ் இட் இஸ் மோர் சென்சிட்டிவ், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில். அதாவது ரொம்ப சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வி யூஸ் பாயிண்டர் டைப் மூவிங் காயில் கால்வனோமீட்டர். இதுதான் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்மளுடைய ஃப்ரீக்வெண்ட் யூஸிங்க்கு நம்ம கொண்டு போயிட்டுருக்குறோம். அப்போ நம்மளோட யூசேஜில் இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா நாட் த மூவிங் காயில் கால்வனோமீட்டர், இட் இஸ் எக்ஸாக்ட்லி பாயிண்டர் டைப் மூவிங் காயில் கால்வனோமீட்டர். ஸோ அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதனுடைய சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண முடியறதில்ல. இன்கேஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் கோயிங் டு பி லீட்ஸ் மோர் டேமேஜ் இன் த காயில். அதாவது சென்சிட்டிவிட்டி அதிகமாக எங்கே இருக்குதோ அங்கே வந்துட்டு காயிலுடைய லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஒன் we have to replace pointer type moving coil galvanometer. சரி, ஸோ இதனுடைய கன்க்ளூஷனில் நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆஃப் கால்வனோமீட்டர். அது என்ன ஃபிகர் ஆஃப் மெரிட்? ஃபிகர் ஆஃப் மெரிட் அப்படின்றது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் த டிஃப்ளெக்ஷன் ப்ரெசன்ட் இன் த கால்வனோமீட்டர், ப்ரொடியூஸ்ட் இன் த கால்வனோமீட்டர். ஸோ அதுக்கு டிஃப்ளெக்ஷன்னால என்ன மைண்டுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இட் ரிகார்ட்ஸ் வித் த ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்கியூட். அப்போ கரண்ட்டும் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டீட்டாவும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மாதிரி. இங்கே நம்ம ஏன் அப்படி சொல்லலாம்? கரண்ட்டு எப்போல்லாம் அதிகமாகுதோ அப்போல்லாம் என்ன நடக்கும்? டிஃப்ளெக்ஷனும் அதிகமாகும். கரண்ட் எப்போல்லாம் குறையுதோ அப்போல்லாம் டிஃப்ளெக்ஷனும் குறையுதுன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்கிறது. த கரண்ட் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் எ டிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒன் ஸ்கேல் டிவிஷன் இன் த கால்வனோமீட்டர். அப்போ கால்வனோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒன் ஸ்கேல் டிவிஷன், இப்போ நீங்கள் கால்வனோமீட்டரை பார்த்துருப்பீங்க, வோல்ட் மீட்டரை பார்த்துருப்பீங்க, அம்மீட்டரை பார்த்துருப்பீங்க. ஸோ அம்மீட்டர்லேருந்தும் வோல்ட் மீட்டர்லேருந்தும் கால்வனோமீட்டர் அப்படின்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா எப்போவுமே ஸ்கேலிங் அரேஞ்ச்மெண்ட்டு நம்மளோட ஸ்பீடோமீட்டரில் கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஜீரோ அண்ட் எண்ட்ஸ் வித் த மேக்ஸிமம் வேல்யூ. பட் கால்வனோமீட்டரில் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கால்வனோமீட்டரில் ஸ்ட்ரைட்டாக ஜீரோ இருக்கும். ஆன் எய்தர் சைட் ஆஃப் ஜீரோ த வேல்யூஸ் ஆர் கரஸ்பாண்டிங்லி இன்க்ரீசஸ். நேராக ஜீரோ இருக்குன்னா லெஃப்ட்லேயும் ஒன்னாக இருக்கலாம், ரைட்லேயும் ஒன்னாக இருக்கலாம். லெஃப்டில் 5 இருந்தால் அகைன் ரைட்லேயும் 5 இருக்கும். அப்போ அந்த பாயிண்டர் டைப் கால்வனோமீட்டரில் என்ன நடக்கும் அப்படின்னா ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் தி சென்ட்ரல் பாத் இட் ஷோஸ் டிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஃபிகர் ஆஃப் மெரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சென்சிட்டிவிட்டி ஆஃப் த கால்வனோமீட்டரை கண்டுபிடிக்கலாம்.
சென்சிட்டிவிட்டியில் ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒன்று கரண்ட் சென்சிட்டிவிட்டி, ரெண்டாவது வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. அப்போ கரண்ட் சென்சிட்டிவிட்டினா என்ன, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டினா என்ன? கரண்ட் சென்சிட்டிவிட்டி அப்படின்றது ரிலேட்டட் வித் த கரண்ட், வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி அப்படின்றது ரிலேட்டட் வித் த வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே கரண்ட் சென்சிட்டிவிட்டின்றது எப்படி நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும்? சிம்பிளி வி கேன் கால் ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் த டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்டு பர் யூனிட் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கால்வனாமீட்டர். அதாவது கால்வனாமீட்டர் வழியாக யூனிட் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுக்கு பேர் தான் கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் ஏ கால்வனாமீட்டர். ஸோ இந்த கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் கால்வனாமீட்டர் எப்படி எக்ஸ்பிரஷனில் சொல்லியிருக்கேன் பாருங்கள், டீட்டா பை ஐ. இந்த டீட்டா பை ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்பிரஷனில் இருந்து இவங்களோட டெஃபினேஷனை படிக்கலாம். அப்போ டீட்டான்றது டிஃப்ளெக்ஷனா, ஐ அப்படின்றது கரண்ட்டா. அப்போ ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் த டிஃப்ளெக்ஷன் பர் யூனிட் கரண்ட், அதாவது யூனிட் கரண்ட்டால் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன்ஸ் இங்கே ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த ரெண்டு பேருக்கும் உள்ள ரேஷியோ தான் சென்சிட்டிவிட்டி. என்ன சென்சிட்டிவிட்டி? கரண்ட் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளி டினோட்டட் பை ஐஎஸ். அப்போ ஐஎஸோட வேல்யூ என்னன்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? ஐஎஸ் இஸ் ஈக்குவல் டு டீட்டா பை ஐ. ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்டில் டீட்டா பை ஐயோட வேல்யூவை கண்டுபிடிச்சோம். எங்கே இருக்குது? அப்படியே பக்கத்தில் பாருங்கள். ஐ ஈக்குவல் டு கே பை என்பிஏ இன்ட்டு டீட்டா. இப்போ இதுலேருந்து நமக்கு டீட்டா பை ஐ தானே தேவை. அப்போ ஐயை கொண்டு வந்துட்டு ரைட் சைடோடைய டினாமினேட்டராக எடுத்தோம் அப்படின்னா டீட்டா பை ஐ இஸ் ஈக்குவல் டு என்பிஏ மேலே போய்டும், கே கீழே வந்துடும். ஸோ டீட்டா பை ஐ இஸ் ஈக்குவல் டு என்பிஏ பை கே அப்படின்னு எழுதுவோம். அப்போ என்னன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், பின்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன், ஏ ஏரியா ஆஃப் த காயில், கே கான்ஸ்டன்ட், தட் மீன்ஸ் ரீஸ்டோரிங் கப்புள் பர் யூனிட் டெஸ்ட். இது வேற எப்படி எழுதலாம்? இப்போ என்பிஏ பை கேவை எப்படி சொல்லலாம்? அதுக்கும் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த கால்வனாமீட்டர்னு சொல்லலாம். அதுவும் இங்கே பக்கத்தில் எழுதியிருக்கும் பாருங்க, G இஸ் ஈக்குவல் டு கே பை என்பிஏ. ஆனால் என்பிஏ பை கே, அப்போ என்ன கிடைக்கும்? ரெசிப்ரோக்கல் ஆஃப் த கால்வனாமீட்டர். அப்போ ஐஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1/Gன்னு எழுதலாம். இப்போ ஃபைனலி வி கன்க்ளூட் தட் the current sensitivity of a galvanometer is numerically equal to the reciprocal of the galvanometer constant அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம சென்சிட்டிவிட்டியை ரைஸ் பண்ணலாமா இல்லை ரெடியூஸ் பண்ணலாமா அப்படிலாம் கொஸ்டின் அரைஸ் ஆச்சு அப்படின்னா, how we able to increasing the current sensitivity of a galvanometer. அப்போ கரண்ட் சென்சிட்டிவிட்டியை ரைஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டர்ஸையும் நம்ம இண்டிவிஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ while increasing the number of turns, current sensitivity also increases. While increasing the magnetic field of induction, current sensitivity also increases. While increasing the area of the coil, current sensitivity also increases. But by decreasing of the small couple per unit twist only, the current sensitivity is increases. ஏன்னா இது டினாமினேட்டர் ஃபங்க்ஷனு. அப்போ டினாமினேட்டர் ஃபங்க்ஷனுக்கு இந்த நியூமரேட்டர் ஃபங்க்ஷனு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு அர்த்தம். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். இட் கேன் பி இன்க்ரீஸ்ட் பை இன்க்ரீசிங் என் ஆர் பி ஆர் ஏ, பட் டிக்ரீசிங் கப்புள் பர் யூனிட் டெஸ்ட். கேவை டிக்ரீஸ் பண்ணும்போது ஐஎஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் என்பிஏவை இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஐஎஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நியூமரேட்டர் வேல்யூக்கு ஐஎஸ் ப்ரொபோஷனலாக இருந்தால் டினாமினேட்டர் வேல்யூக்கு ஐஎஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னா வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. இப்போ கரண்ட் சென்சிட்டிவிட்டி அப்படின்றது ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் த டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்டு பர் யூனிட் கரண்ட்னு சொன்னோம். இங்கே என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, த டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்டு பர் யூனிட் வோல்டேஜ் அப்ளைடு அக்ராஸ் த கால்வனாமீட்டர். அப்போ கால்வனாமீட்டருக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ், தட் மீன்ஸ் 1 யூனிட் வோல்டேஜ். ஆக்சுவலாக யூனிட் அப்படின்னாலே இட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவோம். அதனால் 1ன்ற வேர்டை இங்கே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூனிட் வோல்டேஜில் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுக்கு பேர் தான் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. அப்போ இந்த இடத்துல டீட்டா பை ஐன்னு எழுதணும் இல்லையா, இங்கே டீட்டா பை வி. ஏன்னா ஐக்கு பதிலாக வி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு டீட்டா பை வி. ஸோ அக்கார்டிங் டு த ஓம்ஸ் லா வி நோ தட் வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். அப்போ டீட்டா டிவைடட் பை விக்கு பதிலாக ஐ இன்ட்டு ஆர்னு எழுதலாம். இது என்ன ஆர்ஜி அப்படின்னு பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கால்வனாமீட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ டீட்டா பை ஐ இன்ட்டு ஆர்ஜி அப்படின்ற எக்ஸ்பிரஷனில் டீட்டா பை ஐ இன்ட்டு 1/RGன்னு பிரிக்கலாம். ஏன்னா டீட்டா பை ஐயோட வேல்யூவை
கரண்ட் சென்சிட்டிவிட்டிலேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா தீட்டா பை ஐ இஸ் ஈக்குவல் டு என்பிஏ பை கே. அப்போ அந்த தீட்டா பை ஐக்கு பதிலாக என்பிஏ பை கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்பிஏ பை கே இன்ட்டு ஆர்ஜி அப்படின்னு கிடச்சிரும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்பிஏ பை கே இஸ் நத்திங் பட் ஐஎஸ். ஸோ வி ஹவ் டு ரைட் ஐஎஸ் டிவைடட் பை ஆர்ஜி இஸ் ஆஸ் இட் இஸ். அப்போ நம்ம என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலாம்னா வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி ஆல்சோ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் சென்சிட்டிவிட்டி பை ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கால்வனாமீட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கால்வனாமீட்டரை ரைஸ் பண்ணும் பொழுது இந்த இடத்துல வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும், கரண்ட் சென்சிட்டிவிட்டி ரைஸ் பண்ணும்போது வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஆக்சுவலாக என்ன மீனிங் அப்படின்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்போது வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டியை தனியாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்போல்லாம் கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டியும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அந்த கான்செப்டை நம்ம மைண்டில் வச்சோம் அப்படின்னா when the number of turns is going to be increases, correspondingly resistance of the galvanometer also increases. So the voltage sensitivity remains the same category. Suppose நம்ம double time number of turns increase பண்ணோம் அப்படின்னா அதே double time resistance of the galvanometer increase பண்ணணும். So remains the same category அப்படின்றத கன்க்ளூஷனாக கொடுக்கலாம். That's all.